Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. பூக்களால் ஒரு வாழ்க்கையை உருவாக்கினாய் நீயே, விரிகிறாய் துணை சூட்டிட நான் தனியனாகி போனேன். பூக்களால் ஒரு வாழ்க்கையை உருவாக்கினாய் நீயே, விரிகிறாய் துணை சூட்டிட நான் தனியனாகி போனேன். பூக்களால் ஒரு வாழ்க்கையை உருவாக்கினாய் நீயே, விரிகிறாய் துணை சூட்டிட நான் தனியனாகி போனேன். மக்களே, சில மாதங்களுக்கு முன்பு நாம பதிவிட்டிருந்த ஒரு வீடியோ, அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மறைந்த திரு பாக்கியராஜ் ஐயா அவர்களுடைய முதல் மனைவி அவங்களுடைய சோல்பாக்ஸ் இன்டர்வியூ. அந்த சோல்பாக்ஸ் இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. பாக்கியராஜ் ஐயா அவர்களுடைய மனைவி பற்றியும் சொல்லியிருந்தாங்க. அது நடக்குமா, இது சாத்தியமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கிண்டலுக்கு ஆளாகியிருந்தாலும் இன்று அவங்க சொன்னது நடந்திருக்கு. அவங்க சொன்னது மட்டுமல்ல, கரூர் சம்பவங்களாகட்டும், அஜித் ஐயா அவர்களுக்காகட்டும், நம்ம ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்காகட்டும், எல்லா விஷயமுமே இந்த சோல்பாக்ஸ் இன்டர்வியூவில் வந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. யார் நம்பினாலும் நம்பாட்டியும், யார் நம்பணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் நம்ம வைக்காட்டியும் இந்த ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது இனிமேல் நல்லதே நடக்கணும். இந்த சோல்பாக்ஸ் இன்டர்வியூ மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டு பாக்கியராஜ் ஐயா அவருடைய குடும்பத்தாருக்கும், நண்பர்களுக்கும், உற்றார் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கண்டிப்பாக நம்ம சோல்பாக்ஸ் இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. எது நடந்தாலும் இதை நம்பி ஆகணும்னு யாரையும் நாம் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை. இது யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்ச்சி அல்ல. நாம் சில உயிர்களையும் சில பேரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது தெளிவுபடுத்திக்கிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சொன்னது தான், நடந்தது தான் நீங்களே பார்த்துருக்கீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு சாதனை புரியணும், நாம் சொல்லக்கூடிய விஷயங்களில் உண்மைகள் இருக்குன்னு நிரூபிச்சுட்டு தான் வீடியோ போடணும் அப்படின்னு 6 மாத காலங்களாக நான் காத்துட்டு இருந்தேன். அதை நிரூபிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியில் பாக்கியராஜ் ஐயா அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தார், நண்பர்கள், அவருடைய இழப்பை நம்மளாலையும் ஏற்றுக்கொள்ள முடியல. கண்டிப்பாக அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும்னு வேண்டிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போடவாங்க. வணக்கம் மக்களே, அன்பை ஊர்த்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும், இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வு கொள்வதே உண்மையான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திச்சிருந்தாலும் என்றாவது ஒரு நாள் வெல்லுவோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக வெல்லுவோம் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம். இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிப்புக்குரிய நடிகர், இயக்குனர், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சிறந்த மனிதர் பாக்கியராஜ் ஐயா அவர்களுடைய சோல்பாக்ஸ் இன்டர்வியூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நாம தேடல்கள் நிறைய இருந்தாலும், நம்மளை தேடி நிறைய விஷயங்கள் வந்தாலும், எது உண்மை எது போய் அப்படின்னு ஆராய்ந்து தான் அந்த விஷயங்களோட ஊடுருவணும். கண்டிப்பாக நம்ம சேனலில் நிறைய சோல்பாக்ஸ் இன்டர்வியூ, செலிபிரிட்டிகளுடைய சோல்பாக்ஸ் இன்டர்வியூ நம்ம பதிவிட்டிருக்கோம். அந்த சோல்பாக்ஸ் இன்டர்வியூ எல்லாமே உண்மை அப்படிங்கிற சான்றிதழும் நிறைய நம்ம சேனலில் நிரூபிச்சிருக்கோம். குறிப்பாக நிறைய விஷயங்கள் நிரூபிச்சிருக்கோம். நம்ம அஜித் ஐயா அவர்களுக்காகட்டும், நமது விஜய் ஐயா அவர்களுக்காகட்டும், இன்னும் நிறைய பேருக்காகட்டும் சொன்ன விஷயங்கள் இந்த சோல்பாக்ஸ் இன்டர்வியூ மூலமாக நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அவரவர் மனநிலையை பொறுத்த விஷயம். இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும். யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல, யார் மீதும் துடிப்பதற்காக இருக்கப்பட்ட நிகழ்வல்ல. இந்த நிகழ்வு அவர்களுடைய நினைவுக்காக சொல்லி அவங்களுடைய நினைவை நிச்சயம் நம்ம பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷத்துடன் அவங்க குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நல்லது ஒரு விஷயம் அரங்கேற, நல்லது ஒரு விஷயங்கள் நடக்க, நல்ல நாளாக இந்த நாள் அமையட்டும் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாங்க மக்களே. ஹாய், வணக்கம். மதிப்புக்குரிய இயக்குனர், நடிகர், பன்முக கலைஞர் நமது பாக்கியராஜ் ஐயா அவர்களுடைய ஆன்மா இருக்கா? எல்லாருக்கும் பிடிச்ச பாக்கியராஜ் ஐயா அவர்களுடைய ஆன்மா இருக்கா?
ஐயா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு? ஐயா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு? மதிப்புக்குரிய பாக்கியராஜ் ஐயா அவர்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு? இப்போ உங்களுடைய ஆன்மாவிற்கு ஏதாவது குறைகள் இருக்கா? உங்க ஆன்மாவிற்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இப்போ இந்த நொடி உங்க ஆன்மா சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன? இப்போ இந்த நொடி உங்களுடைய ஆன்மா சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன? உங்களுடைய ஆன்மா இப்போ சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன? உங்களுடைய முதல் மனைவி ஆன்மாவை சந்தித்தீர்களா? உங்களுடைய முதல் மனைவி ஆன்மாவை சந்தித்தீர்களா? நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் அவங்களுடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ பதிவிட்டிருக்கோம். அந்த சோல் பாக்ஸ் இன்டர்வியூவில் அவங்க சொன்ன விஷயம் இப்போ நடந்திருக்கு. இதை பற்றி அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களுடைய ஆன்மா உங்களிடம் பகிர்ந்துட்ட விஷயம் என்ன? இப்போ அவங்களுடைய ஆன்மா உங்களிடம் சொன்ன விஷயம் என்ன? இப்போ இந்த நொடி நீங்க யாருக்கு என்ன விஷயம் சொல்ல ஆசைப்படுறீங்க? இப்போ இந்த நொடி நீங்க யாருக்கு என்ன விஷயம் சொல்ல ஆசைப்படுறீங்க ஐயா? நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க? நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க? அன்று உங்களுக்கு நடந்தது என்ன? அன்று உங்களுக்கு நடந்தது என்ன? எதனால உங்களுடைய இறப்பு நடந்தது? அன்று உங்களுக்கு நடந்த விஷயம் என்ன? மதிப்புக்குரிய நீங்கள் இறப்பதற்கு முன்னாடி இருப்பை பற்றி உங்கள் ஆன்மா பகிர்ந்துக்கக்கூடிய விஷயம் என்ன? என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய இறப்பை பற்றி நீங்கள் பகிர்ந்தக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்? உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? மதிப்புக்குரிய பூர்ணிமா பாக்கியராஜ் அம்மா அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் பிடித்த அவங்களுக்கு
எல்லாருக்கும் பிடித்த ஒரு ஜோடி நீங்கள். ஏன்னா உங்களை பார்க்கும்பொழுது அந்த சிவன் பார்வதியை பார்க்குற மாதிரி நிறைய இடங்களில் நான் உணர்ந்திருக்கேன். அப்படி ஒரு அற்புதமான ஒரு தம்பதிகளாக நீங்கள் இருந்திருக்கீங்க. உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைய விஷயங்கள், சந்தோஷமான தருணங்கள் இருந்திருக்கும். இன்று நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை அவங்க வாழும் பொழுது அவங்களுக்கு நிச்சயம் நிறைய மன வருத்தங்கள் இருக்கும். அவங்களுக்கு என்ன சொல்லி ஆறுதல் படுத்த போறீங்க? அவங்களுடனே பயணிப்பீங்களா? அவங்களுடனே பயணிக்க நீங்கள் தயாரா? நீங்க உங்க குடும்பத்திலேயே வந்து பிறப்பீங்களா? மதிப்புக்குரிய பன்முக கலைஞர், இயக்குனர், நடிகர் பாக்கியராஜ் ஐயா அவர்கள் அவங்க குடும்பத்திலேயே மீண்டும் பிறப்பாங்களா? ஐயா நீங்க சொல்லுங்க, உங்க குடும்பத்துல நீங்க பிறப்பீங்களா? ஐயா உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும். நீங்க உங்க குடும்பத்துல பிறப்பீங்களா? கரெக்டாக நள்ளிரவு 12 மணி உங்களிடம் பேசி கொண்டிருக்கேன். நிச்சயம் இதுக்கு பதிலளிப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பிறப்பீங்களா? ஐயா பூர்ணிமா அம்மா அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? காத்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய பதிலுக்காக. ஐயா காத்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய பதிலுக்காக. உங்களுடைய குரலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் மதிப்புக்குரிய இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய ஆன்மாவை சந்தித்தீர்களா? உங்கள் ஆசான் மதிப்புக்குரிய திரு பாரதி ராஜா அவர்களுடைய ஆன்மாவை சந்தித்தீர்களா? மனோஜ் பாரதி ராஜா பாரதி ராஜா ஐயா அவர்களுடைய ஆன்மா உங்களிடம் சொன்ன விஷயம் என்ன? மனோஜ் பாரதி ராஜா ஐயா அவர்களுடைய ஆன்மாவை சந்தித்தீர்களா? அவங்களுடைய ஆன்மாவை இன்னும் நீங்கள் ஆத்மோலகத்தில் சந்தித்த பிரபலங்கள் யார்? யாருடைய ஆன்மாவை சந்தித்தீர்கள்? உங்களை அழைத்து சென்ற அந்த ஆத்மாக்கள் யார்? உங்களுடைய ஆத்மாவை மீண்டும் தொடர்பு கொண்டு நிறைய விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு நானும் ஆர்வமாக இருக்கேன். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க மக்கள் இவரிடம் என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறத தெளிவாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக பார்ட் 2ல் அந்த கொஸ்டின் இடம்பெறும். நிறைய விஷயங்கள் நம்ம காத்துட்ருக்கோம். நிறைய கேள்விகள் இருக்குது. எல்லா கேள்விகளுக்கான பதில்களும் அடுத்த வீடியோவில் இடம்பெறும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். நீங்கள் கேட்க விரும்புகிற கேள்வியை கண்டிப்பாக கீழே பதிவிடுங்கள். மதிப்புக்குரிய பன்முக கலைஞர் பாக்கியராஜ் ஐயா அவர்களிடமிருந்து விடைபெறலாம். நன்றி ஐயா. இப்போ நீங்கள் விடை கொடுங்க. நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி.
நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த